என்னப்பா இது, கரூர்ல எப்படி மாஸ்க் காட்டுறீங்க? ஐயோ யோ யோ யோப்பா, இன்ச்சு பை இன்ச்சா வண்டி நகருதேப்பா. இவ்வளவு கூட்டம் சத்தியமா அந்த ஊர்ல இருக்கிற கோட்டன்றவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. பிச்சுட்டீங்க, அவ்வளவு கூட்டம். ஐயோ யோ யோ யோப்பா, இன்ச்சு பை இன்ச்சு வண்டி நகருது. அதுல பாதி வழியில வண்டி நின்னே போச்சு. நிறுத்திட்டாங்க நம்ம பசங்க. மேல தலைவர் ஏறி ஒரு கை காட்டிட்டு அப்படி போறாரு. ஆனா சரியான வரவேற்புங்க. இனி வர போற நாட்கள்ல அது இன்னும் தொடர்ந்துட்டே தான் அதிகமா தான் இருக்கும். மொத்த நிறைய பேர் சொன்னாங்க இந்த 2 வாரத்துக்கு தான் கூட்டம் வரும், அதுக்கப்புறம் அப்படியே கம்மி ஆயிடுவாங்க. அது மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது. அந்த மனுஷனுக்கு என்ன ஃபேமஸ், என்ன மவுஸ். ஆக்டர் மட்டும் இல்ல, பொலிட்டிக்கல் லீடர் இப்போ அவரு. சரிங்களா? அதனால ஆக்டர் கூட்ட போறோன்றதெல்லாம் சும்மா காலையில இருந்து நிக்கிறாங்க. யாருன்னா நிப்பாங்களா? அப்படி எந்த தலைவருக்கு நின்றுக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு எந்த தலைவருக்கும் அது மாதிரி நின்னதே கிடையாது. இப்ப நான் பேசிட்டு இருக்க ட்ரெயின் வரைக்கும் இன்னும் கடலூர்ல வந்துட்டாரு. பட் ஆனா இன்னும் பேச முடியல. இப்பதான் அதுக்குள்ளேயே வந்துட்டு இருக்காரு. இன்ச்சு பை இன்ச்சா வண்டி போயிட்டே இருக்கு. எவ்வளவு வரவேற்பு. பெண்கள்லாம் சான்ஸே இல்ல. பால் குடம், எவ்வளவு பூங்கொத்து, அது கொடுக்கறதுக்காக வெயிட் பண்றாங்க, ஆர்த்தி எடுக்கிறாங்க. தளபதி அப்படி நினைந்துட்டாரு. அவர் கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. நமக்காக இவ்வளவு பேர் நிக்கிறாங்களான்றதுதான் பெரிய விஷயமா இருக்கு. மாசு, நீங்களா மாசு. சத்தியமா எதிர்பார்க்கல. இவ்வளவு கூட்டம் வருது, அணித்திரண்டு அப்படியே மக்கள் கூட்டமா குடும்பமா அப்படி அப்படியே நிக்கிறாங்க. திருவிழா போல இருக்கு. திருவிழாவே தான். அந்த இடத்துல கொடுக்கும்போது இவ்வளவு கூட்டம் வருமா, இந்த இடத்துல அவங்க வராது, அப்படியே கம்மியாயிடும், அப்படி இப்படின்னு எவ்வளவு சொன்னாங்க. இதை விட பல மடங்கு காட்டுறோம். இப்ப காட்டிட்டு இருக்காங்க. எந்த வாட்டி இங்க என்ன பேச போறாரோட அம்மா, நாமக்கலே போட்டு அடிச்சாரு. இங்க கரூர்ல யாரை போட்டு அடிப்பான்னு தெரியும், ஆனா எப்படி அடிக்கிறான்றதா தெரியல. ஆனா சம்மாடி இருக்கு, அது கன்ஃபார்ம். இந்த வரவேற்புக்கு ரொம்ப பெரிய விஷயம். இனி போற ஒரு ஊருக்கும் அவர் வரவேற்பு பயங்கரமா தான் இருக்க போகுது. அது வயிற்றுச்சல் பட்டு எரிஞ்சு சாம்பலாதான் ஆக போறாங்க. யாருக்குமே வராத கூட்டம் இவருக்கு வருதுன்னா யோசிக்கவே மாட்டாங்க. மக்களை போட்டு அப்படி அடினாச்சாரு. ஒரு கை பார்த்தலாம் அப்படி அண்டாரு. இந்த கரூர்ல என்ன பேச போறாருன்றது ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. இப்ப நான் பேசிட்டு இருக்க வரைக்கும் அதே இன்ச்சு பை இன்ச்சா வண்டி வந்துட்டே இருக்கு. எப்ப ஸ்டார்ட் பண்ணுவேன்னு தெரியல, அதுக்காக வெயிட்டிங். ஆனா இவ்வளவு கூட்டத்தெல்லாம் சான்ஸே கிடையாது. இங்கிருந்து கண்ணு கட்டுறது ஒரு வரை கூட்டமா தான் நிக்குது. ஒரு இடம் கூட காலி கிடையாது. நீங்க எங்க வேணா இடம் கொடுங்க, நீங்க எவ்வளவு நெரிசல்ல கூட கொடுங்க, அங்கேயும் நம்ம கூட்டத்தை காட்டுவோம். நீங்க முட்டிச்சந்திலே கொடுத்த கூட அங்கேயும் கூட்டத்தை காட்டுவோம். நீங்க என்னதான் அணைய போட்டு அப்படியே ஒடிக்கலாம், எங்கெல்லாம் ரஷ் வராது, அப்படியே போயிடுவாங்கன்னு தப்பு கணக்கு போட்டீங்கன்னா அது எங்களுக்கு பிளஸ்ஸா தான் இருக்கும். ஏன்னா வேலை செய்யறது அப்படி. ஏன்னா நிக்க போறது எங்க தளபதி விஜயன் நினைக்க போறாரு. சோ அதுக்காக நாங்க என்ன வேணா செய்வோம், எது வேணா பண்ணுவோம். என்ன மாதிரி கூட்டங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் தள்ள மட்டும்தான் தெரியுது. பாப்பா பாப்பாப்பா, அப்படியே கரூரை பிரமிச்சிச்சு. கரூர் கோட்டை கீட்டெல்லாம் நீங்க இதுக்கப்புறம் அதெல்லாம் சொல்லாதீங்க, சரிங்களா? வராது வரைக்கும் உங்க கோட்டை உள்ள என்ட்ரி ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் தளபதி எங்க போனாலும் தளபதி கோட்டை தான். இது இத்தனை வருஷமா ஆண்ட கட்சி அப்படி இப்படின்னு ஏதோ சொல்றதுலாம் வேஸ்ட். நீ வரப்போற நாட்கள்ல இதை விட பயங்கரமா இருக்கும், இதை விட மிரட்டலாகவும் இருக்கும். அது பார்க்க உங்களுக்கே தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல தமிழோட ஸ்பீச் கேட்க நானும் ஆர்வமா இருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அது கரூர் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம என்னன்னு பார்ப்போம், சரிங்களா? நன்றி.